Praise the Lord. Hallelujah. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி சபையார் நம்பிக்கை நிச்சயத்தோட ஒரு கண்களை பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக உயர்த்தி நம் ஆண்டவரை உயர்த்துவோமா? அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாமும் அவரோடு ஆயத்தமாகி வானத்திற்கு ஏறுகிற நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. நிச்சயத்தோட அவரை உயர்த்தி ஆராதிப்போம். Thank you, Father. Hallelujah. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் சத்தம் கேட்டு நானும் மாயத்தம். நாட்களும் நெருங்குதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, வாஞ்சையும் நாட்களும் நெருங்குதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சபையார் நம்பிக்கை நிச்சயத்தோட கம்பீர சத்தமாய் என்று என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா என்று காண்பேனோ, நான் என்று காண்பேனோ என் இன்ப. நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே. இந்த ஒரு வார்த்தையில ஒரு விசுவாசிகளினுடைய அந்த வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. இந்த பூமி நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு கிடையாது. நாம் இங்க ஒரு சில நாட்களாய் சில வருஷங்களாய் வாழ்ந்து கடந்து போகிற ஒரு பயணிகளாக தான் நாம் இங்க இருக்கிறோம். ஆனால் நமக்காக தேவன் தயார் பண்ணி வைத்திருக்கிற இடம் ஒன்று நமக்காக உண்டு. அது நித்தியமாய் நாம் சந்தோஷமாய் மரணம் இல்லாமல் வாழ்கிறதான ஒரு இடம், அதுதான் பரலோகம். பிலிப்பியர் 3:20 நாம் பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை சில நேரம் நம்மளை ஏமாற்றிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம். மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம். நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு துரோகத்தை செய்யலாம். ஆனால் பரலோகத்திலோ நமக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷர் நமக்காக இருக்கிறார். அவர்தான் இயேசு. சில நேரம் வாழ்க்கை சோர்வாக இருக்கலாம். பரலோகத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு எத்தனை பேர் இங்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்பிக்கையின் நிச்சயத்தோடு பரலோகத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கண்களுக்கு நேராக வைத்து, சில நேரம் வாழ்க்கை எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, எவ்வளோ போராட்டமான ஒரு வாழ்க்கையில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி ஏமாற்றத்துடனும் ஒரு கலக்கத்துடனும் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசி நினைக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? பரலோகம் எனக்கு சொந்தமா இருக்கிறது. சில நேரம்
இந்த மனுஷர்களா இருக்கிற நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த பூமியானது நாம் டெம்பரரியாய் வாழ்வதற்காக ஆயத்தம் பண்ணப்படலை. நான் இந்த பூமிக்காக வாழ்வதற்கு ஆயத்தம் பண்ணப்படலை. ஆனாலும் பரலோகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விசுவாசத்தோட பரலோகத்தில் தான் என்னுடைய குடியிருப்பு இருக்கிறது என்ற ஒரு தைரியத்தோட ஒரு விசுவாசத்தோட இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காத சமாதானம், இந்த உலகத்தில் உங்களுக்கு மனிதர்களால் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தையும் கண்ணீர் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. பரலோகத்தை உங்களுக்கு சொந்தமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நித்தியமாய் நாம் ஆண்டவரோடு வாழ்கிறதான வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பல கஷ்டத்தினான அந்த சூழ்நிலைகள் மத்தியிலேயும் உடையாமல் அவர் ஒரு நம்பிக்கை நிச்சயத்துக்குள்ளாக அவர் இருந்திருக்கிறார். என்ன தெரியுமா? எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இந்த உலகத்தில் எனக்கு நேர்ந்தாலும், இயேசுவை நான் என் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். அவரை மாத்திரமே நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி கொண்டு இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் பூரண சமாதானத்திற்குள்ளாக கொண்டு போகிறான். என் முடிவு பரலோகம், என் சொந்தம் பரலோகமாய் இருக்கிற அந்த இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. என் ராஜா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்று சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், இந்த உலகம் உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உன் பெயர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களானால் நீங்கள் சந்தோஷமாய் ஆண்டவர் என்கிற ஒரு நம்பிக்கையை உறுதியை நீங்க பிடிச்சு கொண்டு அவரை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற இருதயத்தை உடையவர்களா இருந்தீர்களா? நீங்க தைரியமா சொல்லுங்க, பரலோகம் என் சொந்தமாய் இருக்கிறது. இந்த உலகம் வேண்டாம் என ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், இந்த மனிதர்கள் வேண்டாம் என புறம்பே தள்ளி இருக்கலாம். உலகம் தரக்கூடாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் பரன் இயேசு எனக்காக வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோட ஒரு நிச்சயத்தோட, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கை, இந்த பூமி எனக்கு சொந்தமல்ல. பரிசுத்தரே, இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன். இயேசுவை கரங்களை உயர்த்தி பரலோகமே பரலோகமே, ஹல்லேலூயா. நிச்சயத்தோட நான் செத்தாலும் என்னை மீண்டும் எழுப்புகிறதான வல்லமை என் ஆண்டவரோடு இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. அதே வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. யாரை கண்டோ நீங்க அஞ்ச வேண்டாம். உலகத்தில் இருக்கிற மனுஷரை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். சொந்தமே ஓ பரலோகமே, என் பிதாவின் வீட்டில
அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம் நிச்சயத்தோட விசுவாசத்தோட ஹல்லேலூயா, என் சொந்தமாய் இருக்கிற நித்தியமாய் வாழ போகிற என் வீட்டிற்கு என்னை பாத்திரவானாய் மாற்றுவே சொந்த